ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, இப்போ நான் நியூஸ் சேனல் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி நிறைய பேர் பார்த்திங்கன்னா நியூஸ் சேனல் தான் பார்த்துட்ருப்பீங்க. ஏன்னா இன்றைக்கி வாக்குப்பதிவு நடந்து கொண்டு இருக்கின்றது. அதில் எத்தனை பேர் ஆர்வமாக வாக்கு செலுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா புது வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லைங்களா. புது கட்சியும் இருக்குது, புது வாக்காளர்கள் இருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க இந்த வாக்கு செலுத்துவதில். இன்றைக்கி காலையில் நான் ஃபேமிலியோட வாக்கு செலுத்துவதற்காக போனேங்க. உண்மையாகவே அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருவிழா மாதிரி அமைதியாக தான் இருக்குது. ஆனால் பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது வாக்கு செலுத்துறதுக்கு. எனக்கு ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இன்றைய தேர்தல் இருந்துச்சு. நம்ம எத்தனையோ தேர்தல் நம்ம சந்திச்சிருப்போம், ஆனால் இந்த அளவுக்கு இருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். இப்போது 3 மணி நிலவர பிரகாரம் பார்த்திங்கன்னா 70% வாக்குகள் வாக்களிச்சிருக்காங்க. மக்கள் 70% பேர் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ 6 மணி அப்படிங்கும்போது கண்டிப்பாக 85லேருந்து 90% மக்கள் வாக்களிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நோக்கி இந்த தமிழகம் போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதில் அதாவது நான் ஒரு கருத்து கணிப்பு, நம்ம சேனல் ஒரு கருத்து கணிப்பு போடணுன்ட்டு இருக்கேன். நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடி 3ஆம் தேதியை நான் கண்டிப்பாக நான் போட்டுருவேன். இதில் இப்போவே நான் சொல்கிறேன் பாருங்க, ஆல்ரெடி நான் சொன்ன ஒரு கருத்து தான். இப்போவே என்னோடய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய ஒரு இழுபறியாக தான் இருக்கும். அதிமுகவும் வர முடியாது, திமுகவும் வர முடியாது, தாவேக்கவும் வர முடியாது. இதில் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு இழுபறியாக இருக்கும். அதாவது திமுக வரணும்னு வச்சுக்கோங்களேன், தாவேக்காவோட தயவு இல்லாமல் வர முடியாது. அதிமுக வரணும் அப்படின்னா தாவேக்காவோட தயவு இல்லாமல் வர முடியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் ஏற்படும் அப்படிங்கிறது என்னோடய கருத்தாக இருக்குது. ஒருவேளை சொல்ல முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாம். மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு தேர்தலாக தான் இது இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இளைஞர்கள் அத்தனை பேருமே பார்த்திங்கன்னா மிகவும் இன்ட்ரெஸ்ட்டாக, ஏன்னா எனக்கு பொறுத்தளவு என்னோடய காதுக்கு நிறைய நியூஸ் எல்லாம் வந்துச்சு. அது இப்போ எலெக்ஷன் போயிட்டுருக்கிறதுனால அது நம்ம சொல்ல முடியாது. நம்ம 3ஆம் தேதி கண்டிப்பாக இதனை பற்றி நம்ம விரிவாக ஒரு மாலை ஒரு 5 மணிக்குள்ளே இந்த காணொலி நான் போடுறேன். நன்றி நண்பர்களே. இப்போது நாங்கள் ஃபேமிலியோடு போயிட்டு ஹோட்டலில் போட்டு வந்தாச்சு. என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் எல்லாருக்குமே கால் பண்ணி பேசினேன். எல்லாருமே அவங்களுடைய ஜனநாயக கடமை ஆற்றி விட்டார்கள். நீங்கள் ஏதாவது டிலே பண்ணீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உடனே இப்போவே கிளம்பி போய் உங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றுங்க. யாராவது போகாமல் இருந்தால் கூட கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒரு முயற்சியை செஞ்சு நீங்கள் போங்க. ஏன்னா வயதானவர்கள் முதல் கொண்டு இப்போ வாக்கு செலுத்துவதற்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம கண்டிப்பாக வாக்கு செலுத்தணும். ஏன்னா வாக்கு செலுத்துவது என்பது நமது ஜனநாயக கடமை. நன்றி.